Vanakkam. Welcome to this Concept Explainer brought to you by CBSE Score Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 8 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் டாபிக் பற்றி ஒரு விரிவான அலசல் பார்க்க போறோம். இந்த டாபிக் மேல இருக்கிற பயத்தை போக்கி எக்ஸாம்க்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்போ நம்ம டிஸ்கஷனை ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன கேள்வியில இருந்து தொடங்கலாமா? நீங்க எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வீட்ல யூஸ் பண்ற வைஃபை சிக்னல் எப்படி சுவரையெல்லாம் தாண்டி அடுத்த ரூமுக்கு வருதுன்னு? ஆமா, அது எப்பவுமே ஒரு ஆச்சரியம்தான். மொபைல் சிக்னலும் அப்படிதானே, பில்டிங்குள்ள வருது. கரெக்ட். ஆனா அதே சமயம் ஒரு சாதாரண டார்ச் லைட் அடிச்சா அந்த வெளிச்சம் சுவத்துல பட்டு பிளாக் ஆயிடுது. ஆமா, சுவத்தை தாண்டி போகாது. வைஃபை சிக்னலும் சரி, லைட்டும் சரி, ரெண்டுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். அப்போ ஏன் இந்த வித்தியாசம்? ஒன்னு சுவத்தை கிராஸ் பண்ணுது, இன்னொன்னு பண்ணல. இப்படி நான் யோசிச்சதே இல்ல. ரெண்டும் ஒரே மாதிரி வேவ்னா அப்போ எதுக்கு இப்படி வேற வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுலதான் விஷயமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்பே ஒரு இன்விசிபிள் லைட் சோர்ஸ் மாதிரி, தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? நம்ம பாடியில இருந்தா? ஆமா, நம்ம பாடி எப்போதுமே இன்ஃப்ராரெட் வேவ்ஸ, அதாவது தெர்மல் ரேடியேஷனை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. வேவ்ஸ் வெளியே வருதா? அது எப்படி? நாம என்ன பல்பு மாதிரியா? ஒரு விதத்துல ஆமான்னு சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு தான் அது தெரியாது. ஆனா நைட் விஷன் கேமராஸ் யூஸ் பண்ணி பார்த்தா, ஓ, அந்த மிலிட்டரி படங்கள்ல காட்டுவாங்களே அதேதான். நம்ம பாடியில இருந்து வர்ற அந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸை வச்சு இருட்டுல கூட மனுஷங்களை தெளிவா பார்க்க முடியும். வாவ்! அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இதுதானா? இத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. கண்டிப்பா. இத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா என்னங்கிற கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கணும். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஓகே. நம்ம கேட்குற ரேடியோ வேவ்ஸ், மொபைல் சிக்னல்ஸ், வைஃபை, சன்லைட், எக்ஸ்ரேஸ், இது எல்லாமே பார்க்க வேற வேற மாதிரி இருந்தாலும் எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்ததுதான். ஒரே குடும்பமா? அப்ப ரேடியோக்கும் எக்ஸ்ரேக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஆனா அவங்களோட எனர்ஜி லெவல் மட்டும் வேற வேற. எனர்ஜி லெவல்? ஆமா, அத வச்சு அவங்கள ஒரு வரிசையில நிக்க வைக்கிறது தான் ஸ்பெக்ட்ரம். எனர்ஜி கம்மியா இருக்கிறவங்கள முதல்லயும் அதிகமா இருக்கிறவங்கள கடைசியிலையும் வச்சு ஒரு பெரிய லிஸ்ட் போடுறோம். அவ்வளோதான். இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு பெரிய பியானோ கீபோர்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீளமான ஒரு கீபோர்டு. சரி. அதுல இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போக போக சவுண்டோட பிட்ச், அதாவது ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆயிட்டே போகும் இல்லையா? லோ நோட்ஸ் ரொம்ப டீப்பா இருக்கும், ஹை நோட்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஆமா, பேஸ் நோட்ஸ், ட்ரிபிள் நோட்ஸ். கரெக்ட். அந்த பெரிய கீபோர்ட்ல நம்ம காதால கேட்க முடியறது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். மீதி இருக்கிற ரொம்ப லோ நோட்ஸும் ரொம்ப ஹை நோட்ஸும் நம்ம காதுக்கு கேட்காது. ஆமா, கேட்காது. ஆனா அதுக்காக அதெல்லாம் சவுண்ட் இல்லைன்னு ஆயிடுமா? கிடையாது. அதே மாதிரி தான் விசிபிள் லைட். ஓ, புரியுது. அந்த பெரிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ங்கிற கீபோர்ட்ல நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரு சின்ன செக்மெண்ட் தான் விசிபிள் லைட். நம்ம ரெயின்போல பாக்குற விப்ஜிஆர் கலர்ஸ். சரி. கீபோர்டோட லோ நோட்ஸ் மாதிரி விசிபிள் லைட்டுக்கு கீழே இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ்னு வரும். ஹை நோட்ஸ் மாதிரி விசிபிள் லைட்டுக்கு மேல அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ்னு வரும். எல்லாமே ஒரே லைட் தான், ஆனா நம்மால சிலதை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஓ, அப்போ விசிபிள் லைட்டுங்கிறது பிசிக்ஸ் படி ஸ்பெஷல் கிடையாதா? நம்ம கண்ணு அந்த பர்டிகுலர் ரேஞ்ச பாக்குறதால மட்டும்தானே அது அப்படி சொல்றோம்? எக்ஸாக்ட்லி, நீங்க பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. அது நம்ம பயாலஜிக்கு தான் ஸ்பெஷல். பயாலஜிக்கா? அது எப்படி? ஏன்னா நம்ம ஸ்டார், அதாவது சன், அதோட மேக்ஸிமம் எனர்ஜியை அந்த விசிபிள் ரேஞ்சில தான் வெளியிடுது. சோ பல லட்ச வருஷங்களா நம்ம கண்கள் அந்த எனர்ஜியை பாக்குறதுக்கு தகுந்த மாதிரி எவால்வ் ஆயிருக்கு. அடையப்பா, அப்போ நாம பாக்குற ரியாலிட்டியே நம்ம ஸ்டாரை பொறுத்து தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. சோ தி பாட்டம் லைன் இஸ், இது எல்லாமே ஒரே விஷயம்தான், அதோட ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் மாறுது. இனிமே நம்ம டிஸ்கஷன்ல ஃப்ரீக்வன்சின்னு சொன்னா எனர்ஜின்னு நினைச்சுக்கோங்க. ஹை ஃப்ரீக்வன்சினா ஹை எனர்ஜி. ஓகே. ஹை ஃப்ரீக்வன்சி ஹை எனர்ஜி, லோ ஃப்ரீக்வன்சி லோ எனர்ஜி. சரி, இந்த ஐடியா கான்செப்சுவலா நல்லா இருக்கு. ஆனா நம்ம எக்ஸாமுக்கு ஆஃபிஷியல் டெஃபினிஷன் தேவைப்படும். இப்போ நம்ம NCERT புக் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த பேராகிராஃபை கொஞ்சம் படிங்க. We now know that electromagnetic waves include visible light waves, X-rays, gamma rays, radio waves, microwaves, ultraviolet, and infrared waves.
The classification of EM waves according to frequency is the electromagnetic spectrum. There is no sharp division between one kind of wave and the next. The classification is based roughly on how the waves are produced and or detected. பர்ஃபெக்ட். இதுல அந்த கடைசி 2 லைன் தான் ரொம்ப முக்கியம். There is no sharp division between one kind of wave and the next. ஆமா. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இன்ஃப்ராரெட் எங்க முடியுது, மைக்ரோவேவ் எங்க தொடங்குதுன்னு ஒரு ஷார்ப்பான பார்டர் லைன் கிடையாது. இது ஒரு கண்டினியூஸ் ரேஞ்ச், ஒரு கிரேடியன்ட் மாதிரி. ஆரஞ்சு நிறம் எப்போ சிவப்பு நிறமா மாறுதுன்னு சரியா சொல்ல முடியாத மாதிரி. ஓ, அப்போ இது மேன்மேட் கிளாசிஃபிகேஷன் தானா? நம்ம வசதிக்காக நாம பிரிச்சு வச்சிருக்கோம், அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. எக்ஸாம்க்கு இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட், அல்ட்ராவயலட், எக்ஸ்ரேஸ், அப்புறம் கடைசியா காமா ரேஸ். ஓகே. இதுல ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கிறது ரேடியோ வேவ்ஸ், ரொம்ப அதிகமா இருக்கிறது காமா ரேஸ். எனர்ஜியும் அப்படிதான். இந்த எல்லா EM வேவ்ஸ்க்கும் ஒரு காமன் கேரக்டர் இருக்கு. எல்லாமே வேக்யூம்ல ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணும். அது என்ன ஸ்பீட்? ஸ்பீட் ஆஃப் லைட். அதை சீனு சொல்லுவோம். வேல்யூ 3 × 10⁸ m/s. எக்ஸலண்ட். இப்போ நம்ம ஃபார்முலாக்கு வருவோம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காமன் ஃபார்முலா தான். C = F lambda. C = F lambda. இங்க Cங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், F அது ஃப்ரீக்வன்சி, lambda அது வேவ் லென்த். C எப்போதுமே கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால ஃப்ரீக்வன்சி F இன்க்ரீஸ் ஆனா வேவ் லென்த் lambda என்ன ஆகணும்? கான்ஸ்டன்டா இருக்கணும்னா F ஜாஸ்தியானா lambda கம்மியாகித்தான் ஆகணும். அதாவது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பெர்ஃபெக்ட். அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ்க்கு ஷார்ட் வேவ் லென்த் இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ்க்கு லாங் வேவ் லென்த் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இப்போ அந்த ஃபார்முலா வச்சு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பார்ப்போம். ஒரு FM ரேடியோ ஸ்டேஷன் ஒரு 100 MHz ஃப்ரீக்வன்சில ப்ராட்காஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதோட வேவ் லென்த் எவ்வளோ இருக்கும்? ஓகே. ஃபார்முலா lambda = C/F. ஃப்ரீக்வன்சி F 100 MHz. மெகானா 10⁶. So F is equal to 100 × 10⁶ Hz. அதாவது 10⁸ Hz. கரெக்ட். Speed of light C is equal to 3 × 10⁸ ms. அப்போ lambda is equal to 3 × 10⁸ by 10⁸. 3 meters. சரியா? அப்சல்யூட்லி கரெக்ட். 3 meters. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வர்ற அந்த ரேடியோ வேவோட ஒரே ஒரு அலை கிட்டத்தட்ட உங்க ரூமோட உயரம் அளவுக்கு பெருசா இருக்கு. 3 meters. அவ்வளோ பெரிய வேவா? ஆனா லைட்டோட வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு படிச்சிருக்கனே. நானோமீட்டர்ஸ்ல இருக்கும்னே. எக்ஸாக்ட்லி. அதுதான் பாயிண்ட். ஒரு கிரீன் லைட்டோட வேவ் லெங்த்தை எடுத்தா அது சுமார் 500 நானோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதாவது 1 மில்லிமீட்டர்ல நீங்க 2000 கிரீன் லைட் வேவ்ஸ அடுக்கி வைக்கலாம். அப்படியா? ஒரு பக்கம் ரூம் அளவுக்கு பெரிய 3 மீட்டர் வேவ், இன்னொரு பக்கம் 1 மில்லிமீட்டர்ல 2000 வேவ்ஸ். இந்த பெரிய ஸ்கேல் டிஃபரன்ஸ் தான் நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில். வைஃபை சுவரை கிராஸ் பண்றதுக்கும் லைட் பிளாக் ஆகிறதுக்கும் இதுதான் காரணமா? சரியா பிடிச்சிட்டீங்க. லாங் வேவ் லென்த் இருக்கிற ரேடியோ வேவ்ஸ் சுவர் மாதிரி சின்ன ஆப்ஸ்டிக்கிள்ஸை சுலபமா தாண்டி போயிடும். ஆனா ரொம்ப ஷார்ட் வேவ் லென்த் இருக்கிற லைட் அந்த சுவத்துல இருக்கிற ஆட்டம்ஸ்ல பட்டு சுலபமா அப்சார்ப் அல்லது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். சைஸ் மேட்டர் பண்றது இங்க தான். சரி, இப்போ எக்ஸாம்ல மாணவர்கள் பண்ற சில காமன் மிஸ்டேக்ஸ், சைலண்ட் கில்லர்ஸை பத்தி பார்ப்போம். இதை அவாய்ட் பண்ணிட்டாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தவறு 1, விசிபிள் லைட் மட்டும்தான் உண்மையான வேவ், மத்ததெல்லாம் அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஆமா, அப்படிதான் தோணும். நாம பார்க்கறது அதை மட்டும்தானே. கரெக்ட். ஏன் இப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்மால அதை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஆனா சரியான கருத்து. நாம முன்னாடி பேசின மாதிரி விசிபிள் லைட்க்கு பிசிக்ஸ் படி எந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸும் கிடையாது. அது நம்ம பயாலஜிக்கு மட்டும்தான் ஸ்பெஷல். ஓ, இதுக்கு ஒரு கேட்ச் ஃப்ரேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. விசிபிள் லைட் இஸ் விசிபிள் டு அஸ், நாட் டு த யூனிவர்ஸ். சூப்பரா இருக்கு. அப்போ நான் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டேனான்னு சொல்றேன். யூனிவர்ஸ்க்கு ரேடியோ வேவும் லைட்டும் ஒண்ணுதான், ஃப்ரீக்வன்சியில மட்டும்தான் வித்தியாசம். நாம பார்க்கறதால மட்டும் அது ஸ்பெஷல் இல்ல. பர்ஃபெக்ட்டா சொல்லிட்டீங்க. இப்போ தவறு 2, ரேடியோ வேவ்ஸ், லைட், எக்ஸ்ரேஸ்லாம் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத வேற வேற விஷயங்கள். இதுவும் அப்படிதான் தோணும். ஒன்னு பாட்டு கேட்க யூஸ் ஆகுது, இன்னொன்னு பார்க்கறதுக்கு. எக்ஸ்ரே உடைந்த எலும்பு பார்க்க யூஸ் ஆகுது. யூசர்ஸ் வேற வேற இல்லையா?
சரியா யோசிக்கிறீங்க. அதோட யூஸ், ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கிறதுனால அப்படி தோணுது. ஆனா சரியான கருத்து இது எல்லாமே ஒரே விஷயம்தான். ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அவ்வளோதான். ஓ, ஃப்ரீக்வன்சி மாறும்போது அதோட எனர்ஜி மாறுது. எனர்ஜி மாறும்போது அது மேட்டர் கூட இன்டராக்ட் பண்ற விதமும் மாறுது. அதனால தான் அதோட ப்ராப்பர்ட்டீஸும் மாறுது. சரி, இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு. ரேடியோல இருந்து கேமா ரேஸ் வரைக்கும் எல்லாமே EM வேவ்ஸ் தான். எனர்ஜி லெவல் மாற மாற அதோட பிஹேவியரும் மாறுது. எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் ஆர்டரை மறக்காம இருக்க ஒரு ஈஸி நிமோனிக் சொல்றேன். இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிச் மென் இன் வெல்லோர் யூஸ் எக்ஸ்பென்சிவ் கேஜெட்ஸ். Rich men in Vellore use expensive gadgets. Wow, ஈஸியா இருக்கே. ஆமா. R for radio, M for microwave, I for infrared, V for visible, U for ultraviolet, X for X-ray and approach G for gamma. ரொம்ப ஈஸி இல்லையா? இதுல இடதிலிருந்து வலது பக்கம் போக போக ஃப்ரீக்வன்சியும் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். Wavelength decrease ஆகும். எக்ஸலண்ட். வேவ்லென்த் டிக்ரீஸ் ஆகும். சூப்பர். இதை வச்சு ஆர்டரை எப்பவுமே மறக்க மாட்டேன். இன்னொரு பிசிக்கல் ஜெஸ்டர் சொல்றேன். இத செஞ்சு பார்த்தா இன்னும் நல்ல மனசுல பதியும். உங்க 2 கையும் ரொம்ப தூரமா வச்சுக்கிட்டு மெதுவா பெரிய அலையாட்ட மாட்டுங்க. ஓகே, கைகளை தூரமா வச்சு மெதுவா ஆட்டுறேன். இதுதான் லோ ஃப்ரீக்வன்சி லாங் வேவ்லென்த் ரேடியோ வேவ்ஸ். இப்போ கைய கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட கொண்டு வாங்க. ஆனா ஆற்ற ஸ்பீட ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே வாங்க. சரி. கை கிட்ட வர வர ஆசிலேஷன் ஸ்பீடும் ஜாஸ்தி ஆகணும். ரொம்ப கிட்ட வரும்போது கை ரெண்டும் ரொம்ப ஃபாஸ்டா குட்டி குட்டியா ஆசிலேட் ஆகணும். இதுதான் ஹை ஃப்ரீக்வன்சி ஷார்ட் வேவ்லென்த் காமா ரேஸ். ஆமா, கை தூரமா இருக்கும்போது மெதுவா ஆட்டுறது சுலபம். கிட்ட வர வர ஃபாஸ்டா ஆட்டி தான் ஆகணும். இது அந்த இன்வெர்ஸ் ரிலேஷனை நல்லா புரிய வைக்குது. கரெக்ட். இந்த ஜெஸ்டர் அந்த C = V லாம்டா ஃபார்முலாவோட பிசிக்கல் மீனிங்கை உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடும். இந்த டாபிக்கை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்த ஆப்டிக்ஸ் சாப்டர்ல லைட் பத்தியும் டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் சாப்டர்ல ஃபோட்டான்ஸோட எனர்ஜி பத்தியும் படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்போ நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டேக்அவேஸை பார்ப்போம். 1, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது ரேடியோ வேவ்ஸ்லேருந்து கேமா ரேஸ் வரைக்கும் உள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த வேவ்ஸை அதோட ஃப்ரீக்வன்சி அதாவது எனர்ஜி அடிப்படையில் வரிசைப்படுத்துறது தான். 2, இந்த எல்லா வேவ்ஸும் வேக்யூம்ல ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணும். அது ஸ்பீட் ஆஃப் லைட். அதனால ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியானா வேவ் லெங்த் கம்மியாகும். 3, ஒரு வேவ் எப்படி மேட்டர் கூட இன்டராக்ட் பண்ணுங்கிறது அதோட வேவ் லெங்த் அண்ட் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான் மாறும். அதனால தான் லாங் வேவ் லெங்த் ரேடியோ வேவ்ஸ் சுவரை பாஸ் பண்ணுது. ஆனா ஷார்ட் வேவ் லெங்த் விசிபிள் லைட் பிளாக் ஆகுது. இந்த ஃபண்டமெண்டல் ஐடியாஸை புரிஞ்சுக்கிட்டா ஃபிசிக்ஸ்ல அடுத்து வர பல சாப்டர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். 12th CBSE ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. அது PROF SAM அப்படிதானே? ஆமா, PROSAM.com. இன்னொரு கான்செப்டோட அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம். நன்றி.